உத்தியோகத்தில் நல்ல மேன்மைகளை பெறக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலமாக இது அமையப்பெறுகின்றது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பெயர் புகழை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமையப்பெறுகின்றது. ஒரு அற்புதமான காலமும் கூட இது. திருமண அமைப்புகள்னு வருகின்ற பொழுது நண்பர்களே, நிதானம் தேவை அப்படிங்கிறத பிரதானமாக கொள்ள வேண்டும். மன வாழ்க்கையில சில சங்கடங்கள் ஏற்படும். கோபத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். மாத பலன்கள் வருகின்ற புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இது ஒரு பொதுவான பலன்க, சரிங்களா? கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொது பலன். இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு, அவ்வளவுதான். அதற்கு மேலே இதுக்கு ஒரு பெரிய பலமோ அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அமைப்பு கிடையாது. ஆனால் இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பார்ப்பது நல்லதுங்க. ஏன்னா இது ஒரு பொது பலன் தான், ஒரு 10% தான், இதுக்கு ஒரு பெரிய பலம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் இப்போ நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால், உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால் ஒவ்வொரு பலனுக்கும் அதுக்கு நிகரான ஒரு தசாபுக்தி உங்கள் ஜாதக அமைப்பை கேட்பேன். அந்த தசாபுக்தியும் பொருந்தி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பலன் 10% கிடையாது, உறுதியாக அது 50% மேலே வேலை செஞ்சே தீரும். நம்ம உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்துருவோம். அன்புக்குரிய தனுசு ராசி அன்பர்களே, இம்மாதம் புரட்டாசி மாதம் பொதுவான பலன்களின் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த விதத்தில் இந்த புரட்டாசி மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பலன்களை சொன்னாலும் அது ஒரு 10% தான். ஏன்னா கோட்சாரம் அது உங்களுக்கு தெரியும். கோட்சாரம் பொது பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் பலக்குறைவானது தான், அதுக்கு பெரிய பலம் கிடையாது, ஒரு 10% தான். அப்படியே இப்போ உங்கள் ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்க்கறது நல்லது நண்பர்களே. ஏன்னா நான் ஒவ்வொரு பலனையும் சொல்ல சொல்ல பக்கத்துலேயே இந்த தசாபுக்தி நடந்தால், இந்த தசாபுக்தி நடந்தாலும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வருவேன். அந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள், நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பலன் உறுதியாக நடக்கும். ஏன்னா அது 10% 50% மேலே போயிடும். அந்த தசாபுக்தி நடக்கலைன்னா நம்ம சொல்கிறேன், இப்போ ஒரு 5 பலன் சொல்கிறேன், அதில் 2 பலனுக்கு தான் நான் சொல்கிற தசாபுக்தி பொருந்ததுன்னா அந்த 2 பலன் மட்டும்தான் உங்களுக்கு உறுதியாக நடக்கும். மற்ற 3 பலன் அது பெருசாக உங்களுக்கு எடுப்படாது, நீங்கள் அதை விட்டுறது நல்லது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போயிடலாம் வாங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் வேலை கிடைக்கும், ஒரு அற்புதமான நல்ல மாதம் அந்த விஷயத்தில். ஆக படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லை நீண்ட நாளாக வேலை வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறந்த மேன்மையான காலகட்டமாக அமையும். தாராளமாக நீங்கள் முயற்சிகள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. முதல் விஷயம். அப்படியே இது பொது பலன் 10%. அப்போ எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைச்சிருமா? அது வேலைக்காகாது இல்லைங்களா? அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களில் எந்தெந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு வந்துருங்க. ஜாதகப்படி யாருக்கு 6ஆம் இடம் அல்லது 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த பர்டிகுலர் தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். 100 பேருக்கு தனுசு ராசியில் இருக்கீங்க, 20 பேருக்கு தான் தசாபுக்தி போதுன்னா அந்த 20 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். லாஜிக்கு தான். இதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு மற்ற விஷயங்களையும் பாருங்கள். அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயரங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம், ஏதோ ஒன்று. சரிங்களா? ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்களா? யாருக்கு 6ஆம் அதிபதி 11லேயோ அல்லது 11ஆம் அதிபதி 6லேயோ அமர்ந்திருந்து தசை நடத்தினாலும் சரி, அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் இப்போ நடந்தாலும் சரி, உறுதியாக உங்களுக்கு அந்த முன்னேற்றம் கிடைக்கும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் சார்ந்த நல்ல நகர்வும், தொழில் சார்ந்த நல்ல பெயரும், தொழிலில் முன்னேற்றமும் உண்டு. ஆக உங்களுடைய தொழில் பிராண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகமாக உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல நகர்வை தரும். அப்படியே உங்க ஜாதகம் யாருடைய ஜாதகப்படி 10ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக தொழிலில் ஏற்றம், தொழிலில் முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அது ஒரு சிறப்பான காலகட்டம். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து சில மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் யாருக்கு நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு தான் இது கிடைக்கும்.
இது ஒரு அமைப்பு. சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, டிரான்ஸ்ஃபர்ஸ் யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ எல்லாரும் கிடைச்சிருமா? யாருக்கு 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதோ அவங்களுக்கு கிடைக்கும் முயற்சிக்கும் போது. சரிங்களா? அது ஒரு நல்ல அமைப்பாக அமையும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கிடலாம். அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக அமைகின்றது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த மட்டிலும் திருமணத்தை பொறுத்த மட்டிலும் கோச்சாரம் தடையே பண்ண முடியாது. அது கொஞ்சம் ப்ராசஸை தொந்தரவு பண்ணும், அவ்வளவுதான். ஆக உங்கள் ஜாதக அமைப்படி திருமணத்திற்கான நேரம் வந்துருச்சு, தசாபுக்தி 2-7 சம்மந்தப்பட்டு வந்துருச்சு, இல்லை புத்திர பாக்கியத்துக்கு 2-5 சம்மந்தப்பட்டு வந்துருச்சுன்னு சொன்னால் உறுதியாக கிடைக்கும் இந்த தசாபுக்திகள் நடந்தால். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? இப்போ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற மாதம் இந்த மாதம். வேலை ஓகே, வருமானம் ஓகே, ப்ரமோஷன் ஓகே, டிரான்ஸ்ஃபர் ஓகே, எல்லாமே தொழில் உத்தியோகம் சார்ந்து சூப்பர். ஆனால் குடும்பம்னு வருகின்ற பொழுது கணவன் மனைவிக்கு இடையில கருத்து முரண்பாடுகள் அதிகரிக்கின்ற மாதம். அப்போ நீங்கள் யாகாவர் ஆயினும் நாகாக்க வேண்டும் என்பதனை மனைவி கிட்டையும் கணவன் கிட்டையும் உங்கள் வாழ்க்கை துணை கிட்டையும் காட்டிடணும். இல்லைன்னா அது குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிடும். அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. யாருக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் பாதிக்கப்பட்ட அமைப்புகள்ல இருந்து இந்த பாவகங்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது 2, 7, 8ஆம் இடம் பாவ கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகங்களின் தசை நடக்குது, அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் தொந்தரவுகள் கூடுதலாக வரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிடணும் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு. ஆனால் நீங்கள் ஆணானால் உங்கள் மனைவி, நீங்கள் பெண்ணானால் உங்கள் கணவன், அவர்களினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். உங்கள் ஜாதக அமைப்பின்படி யாருக்கு 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக வாழ்க்கை துணையின் உடல்நிலையில தொந்தரவு வந்து மருத்துவ செலவு ஏற்படும், பார்த்திருந்துக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது நீங்கள் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். சரிங்களா? பூர்வீகம் சம்பந்தப்பட்டு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. ஜாதகப்படி யாருக்கு 9ஆம் இடம் அல்லது 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். சரிங்களா? அது உறுதி செய்யப்பட்ட பலனாக மாறிடும். அந்த விதத்தில் அதில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஓப்பனாக சொல்லணும், கொஞ்சம் சட்டுன்னு கோவப்பட்டு உறவுகளை பகைத்து விடுவீர்கள். ஆக உறவுகள் பகையாகாமல் இருக்க வேண்டியது அவசியம். இது எந்த தசாபுக்தி வேணாலும் நடக்கலாம். அந்த பேசுறதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டீங்க தேவையில்லாமல் அப்படிங்கிறத பண்ணிட்டீங்கன்னாலே போதுமானது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த அமைப்புகளில் தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். உங்கள் தசாபுக்தி மேட்ச் ஆச்சுன்னா அதை எடுத்துங்க, இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் என்ன இருந்தாலும் தொழில் உத்தியோகம் நன்றாக இருப்பது தான். சரிங்களா? அது நல்ல மேன்மையை பெறும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இறைவன் சிவபெருமான் வழிபாடு அனைத்து அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.